ஹலோ வீவர்ஸ், மகாநதி நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ. இந்த இடத்துல காவேரி விஜய் வெண்ணிலா வந்தோடனே என்ன மறந்துட்டார் இல்லை. இப்போ அவருக்கு முக்கியமே வெண்ணிலா தான். அதனால தான் வெண்ணிலாக்காக இந்த அளவுக்கு அவர் இயங்கிட்டு இருந்திருக்காரு. நான் வந்த உடனே என்ன மறந்துட்டாரேன்னு சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க. அப்பா கங்கா இருந்துட்டு, இங்கே பாரடி காவேரி, இதெல்லாம் உனக்கு தேவையை சொல்லு. ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்க, வெண்ணிலாவை கூட்டிட்டு வராதுன்ட்டு இப்போ தேவையில்லாத கூட்டிட்டு வந்துட்ட. பிரச்சனை யாருக்கு? உனக்கு தானேன்றாங்க. ஏண்டி நீ சொன்னா கூட புரிஞ்சுக்காது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ட்டாங்க. இப்ப இவ்வளோ கஷ்டப்படுற, இதெல்லாம் உனக்கு தேவையா? ஆரம்பத்திலே சொன்னேன், அந்த வெண்ணிலாவை அப்படியே விட்டு விஜய் கூட சந்தோஷமா வாழ்ற வழியை பாருட்டு பல முறை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆனால் சொன்னதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கல. இப்போ உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை பத்தியா? உன்னை நான் என்ன தாண்டி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இல்லக்கா அது வந்துட்டாங்க, என்ன வந்து போய் இங்க உன்னுடைய வாழ்க்கையை நீயே அழிச்சுக்கிட்ட காவேரின்றாங்க. எனக்கு சொல்ற பின்ன ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், பேசி கேட்கல. இப்போ உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிற? எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, நீ ஏண்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. இல்லக்கா, அவரு ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறத விட அவங்க விரும்பின ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டும்ன்றாங்க. அப்போ உன்னுடைய வாழ்க்கை, அக்கா என் வாழ்க்கை எப்படியே போய்கிட்டு போட்டு காண்றாங்க, எனக்கு அவருடைய சந்தோஷம் தான் முக்கியன்றாங்க. உன்னை நான் என்னதான் பண்றது, ஏண்டி இப்படி பண்ணிட்டு இருக்கன்றாங்க. நீ நடந்துக்கிறது எல்லாமே புரிஞ்சுக்காத நடந்துக்கிறேன்றாங்க. புரிஞ்சுக்காத இல்லக்கா இப்படியே இருக்கிறேன்னு நான் ஃபீல் பண்றாங்க. அதோட இந்த